ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நவம்பர் 4ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தரமற்ற மருந்து கொள்முதலுக்கு முன்னாள் முதலமைச்சரே பொறுப்பு. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் திட்டவட்டம். புதுச்சேரியில் 12 லட்சத்திற்கும் மேல் ஆன்லைன் மோசடி. சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. தென்னஞ்சாலை ரோடு பகுதி எம்ஜிஆர் வீதியில் வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணி. சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நவம்பர் 4ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவிய மோந்தா தீவிர புயல் ஆந்திராவில் மசூலிப்பட்டினம், கலிங்கப்பட்டினம் இடையே, காகிநாடாவிற்கு தெற்கில் நரசப்பூர் அருகில் அக்டோபர் 29ஆம் தேதி அதிகாலை 2:30 மணிக்கு கரையை கடந்தது. இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து ஆந்திர பகுதிகளில் நிலவுகிறது. மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதே பகுதியில் நீடிக்கின்றது. இதனால் தமிழகத்தில் சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நவம்பர் 4ஆம் தேதி வரை மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளதாகவும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் என்றும், சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தரமற்ற மருந்து கொள்முதலுக்கு முன்னாள் முதலமைச்சரே பொறுப்பு என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சத்து மாத்திரை கொள்முதல் செய்ய டெண்டர் பெறப்பட்டதாகவும், அந்த டெண்டரில் பங்கேற்க சுகாதாரத்துறையில் மருந்தாளும் பிரிவில் பணிபுரிபவர் ஒருவரை போலியாக ஒரு ஏஜென்சியை பதிவு செய்து ஆட்சியாளர்களின் துணையோடு மருந்து சப்ளை செய்து நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டதாகவும், இந்த சத்து மருந்து உள்ளிட்ட சில மருந்துகள் தரமற்றவை என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக புகார் அளிக்கப்பட்டது எனவும், ஆனால் அப்போதைய முதலமைச்சர் நாராயணசாமி தனது குற்றச்சாட்டை மறுத்து முறைகேட்டை மூடி மறைத்துள்ளார் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இது தொடர்பாக நடந்த தொடர் விசாரணையில் தற்பொழுது 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த முறைகேட்டிற்கு அதிகாரிகள் மட்டும் காரணம் அல்ல, அப்போதைய ஆட்சியாளர்களே முழு காரணம் எனவும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். அந்த வகையில் கடந்த 2018, 2019ஆம் ஆண்டில் நடைபெற்ற இந்த முறைகேட்டிற்கு அப்போதைய முதலமைச்சர் நாராயணசாமியே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் எனவும் இந்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 3 பேர் மோசடி கும்பலிடம் 13 லட்சத்திற்கும் மேல் ஏமாந்துள்ளனர். பாகூரை சேர்ந்தவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலையாக வீட்டில் இருந்தபடியே அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக 11,91,300 முதலீடு செய்துள்ளார். பின் அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்றபொழுது முடியாமல் போயுள்ளது. இதேபோல் வெங்கடா நகரை சேர்ந்தவர் 10,000, தட்டாஞ்சாவடியை சேர்ந்தவர் 49,000 என மொத்தம் 3 பேர் மோசடி கும்பலிடம் 12,50,300 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி தென்னஞ்சாலை சாலையில் உள்ள எம்ஜிஆர் வீதியில் வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு தென்னஞ்சாலை ரோடு பகுதியில் உள்ள எம்ஜிஆர் வீதியில் வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மக்கள் கழக தலைவருமான நேரு
ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் பொழுது பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட அதிகாரிகள் மேற்கண்ட எம்ஜிஆர் வீதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு வாய்க்கால் தூர்வாரப்பட்டு உடைந்த இடங்களை சரி செய்து மேலும் வாய்க்கால் மேல் கம்பிகள் அமைத்து அதன் மேல் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் தெரிவித்தனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சாலை அமைக்கும் பணி விரைவாகவும் தரமாகவும் முடித்து மக்களுக்கு எந்தவொரு இடையூறும் இல்லாமல் சாலை அமைத்து உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி விவசாய அணி மாநில செயற்குழு கூட்டம் இந்திரா நகர் தொகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி விவசாய அணி மாநில செயற்குழு கூட்டம் உழவர்கரை மாவட்டம் இந்திராநகர் தொகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விவசாய அணி மாநில தலைவர் பாரதி மோகன் தலைமையில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவி ஜெயலட்சுமி, மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, ஊடகப் பிரிவு பொறுப்பாளர் நாகேஸ்வரன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு கார்த்திகேயன், மத்திய அரசின் திட்டங்கள் பிரிவு செந்தாமரை கண்ணன் மேலும் பலர் கலந்து கொண்டனர். விவசாய அணி மாநில துணைத் தலைவர் முத்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். பின்னர் இறுதியில் மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் ஹரிஹரன் நன்றி கூறினார். புதுச்சேரியில் கைவினை கலைஞர்களுக்கு நிதி நிர்வாக பயிற்சி பட்டறை நடைபெற்றது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் செயல்திறனை மேம்படுத்தும் மத்திய அரசின் ரேம்ப் திட்டத்தின் கீழ் கைவினை கலைஞர்களுக்கான ஒருநாள் சிறப்பு விழிப்புணர்வு பட்டறை புதுச்சேரியில் நடைபெற்றது. இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் புதுச்சேரி தொழில் மேம்பாட்டு மற்றும் முதலீட்டுக் கழகம் ஆகியவை இணைந்து மாவட்ட தொழில் மையத்தில் இந்த பயிற்சி முகாமை ஏற்பாடு செய்திருந்தனர். குறு சிறு மற்றும் நிறுவனங்களுக்கான நிதிசார் கல்வி என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பட்டறையை புதுச்சேரி அரசு செயலாளர் விக்ரந்த் ராஜா தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். இந்த பட்டறையில் நிபுணர்கள் கலந்து கொண்டு கைவினை கலைஞர்கள் தங்கள் வணிகத்தை லாபகரமாக நடத்த தேவையான முக்கிய அம்சங்களை விளக்கி கூறினர். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான கைவினை கலைஞர்கள், சிறு தொழில் முனைவோர் மற்றும் MSME துறையை சேர்ந்தவர்கள் இந்த பயிற்சி பட்டறையில் ஆர்வத்துடன் பங்கேற்று நிபுணர்களிடம் தங்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் முடிவில் பங்கேற்பாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. EDII மற்றும் PIPDIC அதிகாரிகள் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரியை சேர்ந்த நபரிடம் ஆன்லைன் மூலம் 3.5 லட்சம் மோசடி செய்த நெல்லை வாலிபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்தவர் வினோதன் ட்ரோன் ஆபரேட்டராக பணிபுரிந்து வருகின்றார். இவரது இன்ஸ்டாகிராமில் ஆன்லைன் விளையாட்டு மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என்று பதிவிடப்பட்டிருந்துள்ளது. இதற்கு சம்மதம் தெரிவித்த நிலையில் வினோதன் செல்போனுக்கு ஆன்லைன் லிங்க் வந்துள்ளது. அதனை கிளிக் செய்து உள்ளே சென்று பல்வேறு தவணைகளாக 3,06,000 வரை முதலீடு செய்து ஆன்லைனில் விளையாடியுள்ளார். இதன் மூலம் தான் சம்பாதித்த பணத்தை அவர் தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற முயன்ற பொழுது ஆன்லைன் விளையாட்டை முழுமையாக முடித்தால்தான் பணம் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அதன் பிறகு எந்த தகவலும் வராமல் போயுள்ளது. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த வினோதன் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார். அப்பொழுது வினோதன் அனுப்பிய பணம் நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டியை சேர்ந்த சுதர்சன் என்பவரின் வங்கிக் கணக்கில் பரிமாற்றம் செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் நெல்லைக்கு சென்று சுதர்சனை கைது செய்து புதுச்சேரி கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டனர். இவரது வங்கிக் கணக்கில் கடந்த 6 மாதங்களில் 1,35,00,000 பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அவரிடம் இருந்து செல்போன், ATM கார்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பல்வேறு மாநிலங்களில் அவர் மீது மோசடி புகார்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. இவரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,045 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,620 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.